தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை திணிக்கக்கூடாது என வலியுறுத்தி டெல்லியில் தமிழ்நாடு எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை திணிக்கக்கூடாது என வலியுறுத்தி டெல்லியில் தமிழ்நாடு எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். டெல்லியில் தற்பொழுது தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை திணிக்கக்கூடாது என்ற முழக்கத்தோடு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்திலே வைகோ, கனிமொழி உள்ளிட்டோர் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவதை கண்டித்தும் கல்வி நிதி வழங்காததை கண்டித்தும் இந்த போராட்டம் நடத்தப்படுவதாக திமுக உள்ளிட்ட போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளுடைய எம்பிக்கள் தெரிவித்திருக்கின்றனர். திமுக தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகளை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றிருக்கின்றார்கள். ஏற்கனவே நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தினுடைய முதல் நாள் கூட்டத்திலேயே திமுக உறுப்பினர்கள் எழுப்பியிருந்த கேள்விகள், அதற்கு கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருந்த பதில்கள் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தன. திமுக மட்டுமல்லாமல் தமிழ்நாடு மாநிலத்தை அவமதிக்கும் வகையிலே தர்மேந்திர பிரதான் பேசிவிட்டதாக குறிப்பிட்டு திமுகவினர் நேற்று தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இரண்டாவது நாளாக இன்று நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் திமுக உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்திலேயே தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். மும்மொழி கொள்கையை திணிக்கக்கூடிய வகையிலே மத்திய அரசு செயல்படுவதாகவும், நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திற்கு உள்ளே எந்த பிரச்சனையை எல்லாம் திமுகவினர் முன்வைத்திருந்தார்களோ அதே பிரச்சனைகளை குறிப்பிட்டு தற்பொழுது நாடாளுமன்ற வளாகத்திலே இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வைகோ, கனிமொழி உள்ளிட்டவர்களும் பங்கேற்றிருக்கின்றார்கள். இடதுசாரி கட்சிகளை சார்ந்தவர்கள், காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தமிழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்று மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி வருகின்றார்கள். மும்மொழி கொள்கையை திணிக்கக்கூடிய வகையிலே தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினால்தான் நிதி தருவோம் என்று மத்திய அரசு கூறுவது தவறு என்று தொடர்ச்சியாக அவர்கள் முழக்கம் எழுப்பி வருகின்றனர்.